ஹாய், இன்னைக்கு ஒரு க்ரோவோட ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு முறை காகம் ஒன்று பண்ணை வீட்டிற்கு அருகில் வாழ்ந்து வந்தது. இதுல ஒரு முறை அப்படின்னா என்ன? ஒன்ஸ். நெக்ஸ்ட் காகம் ஒன்று. அப்போ வாழ்ந்து வந்தது, இது வந்து பாஸ்ட்ல இருக்கு இல்லையா? வாழ்ந்து அப்படின்னா லிவ்டு பாஸ்ட்ல இருக்கு. ஸோ தேர் வாஸ் எ க்ரோ அப்படின்னு எழுதணும். There was a crow. ஒரு முறை there was a crow. அடுத்து என்ன? வாழ்ந்து வந்தது. ஒரு காகம் வாழ்ந்து வந்ததுன்னு சொல்றோம். அப்போ வாழ்ந்து அப்படின்னா என்ன? lived. There was a crow lived. எங்க வாழ்ந்து வந்துச்சு? பண்ணை வீட்டிற்கு அருகில் அப்படின்னு இருக்கு. அப்போ lived. பண்ணை வீட்டிற்கு அருகில் அப்படின்னா என்ன? நியர். அப்போ நியர் எ பண்ணை வீடு அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ். நியர் எ ஃபார்ம் ஹவுஸ். அவ்வளவுதான் இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஒரு ஸ்டோரியவே சென்டென்ஸா பிரிச்சு தான் பார்க்குறோம். ஸோ இதுல இருந்து நீங்க நிறைய வேர்ட்ஸ் கத்துக்கலாம், மீனிங் கத்துக்கலாம். ஓகேவா? பண்ணையின் உரிமையாளர் சில புறாக்களை வைத்திருந்தார் மற்றும் அவைகளுக்கு தானியங்களை உணவாக தொடர்ந்து அளித்தார். ஒரு காகம் வந்து பண்ணை வீட்டிற்கு அருகில் வந்து வாழ்ந்து வந்துச்சுல, அந்த பண்ணையோட உரிமையாளர் வந்து சில புறாக்களை வச்சிருந்தாராம். அந்த புறாக்களுக்கு அவர் தானியங்களை வந்து உணவாக தொடர்ந்து அளித்தார் அப்படின்றது. சரியா? பண்ணையின் உரிமையாளர் அப்படின்னா என்ன? உரிமையாளர் அப்படின்னா ஓனர் அப்படின்னு தெரியும். பண்ணையின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லும் போது த ஓனர் ஆஃப் த ஃபார்ம். பண்ணைனா என்ன? ஃபார்ம். ஃபார்ம் FARM. ஓகேவா? ஃபார்ம். சில புறாக்களை வைத்திருந்தார் அப்படின்னு இருக்குல்ல, த ஓனர் ஆஃப் த ஃபார்ம். ஓகே, பண்ணையின் உரிமையாளர் சில புறாக்களை வைத்திருந்தார். சில அப்படின்னா என்ன? சம். புறாக்கள் அப்படின்னா பீஜியன்ஸ் அப்படின்னு தெரியும். வைத்திருந்தார் அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கு. அப்போ ஹேட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரியா? வைத்திருந்தார். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வைத்திருக்கிறதுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவோம்ல, இது பாஸ்ட்ல இருக்கனால ஹேட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, வைத்து இருந்தார், வைத்திருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ கீப், வைத்திருக்கிறது கீப், அதோட பாஸ்ட் வந்து கெப்ட். ஸோ வைத்திருந்தார் அப்படின்னா ஹேட் கெப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, the owner of the farm had kept. keep ஓட பாஸ்ட் வந்து kept. some pigeons. புறாக்கள் அப்படின்னா என்ன? pigeons. மற்றும் அவைகளுக்கு தானியங்களை உணவாக தொடர்ந்து அளித்தார் அப்படின்றது. மற்றும் அப்படின்னா and, அவைகளுக்கு தானியங்கள், அவைகளுக்கு அப்படின்னா them, தானியங்கள் அப்படின்னா கிரெயின்ஸ் அப்படின்னு தெரியும். தொடர்ந்து அப்படின்னா ரெகுலர்லி, உணவாக அளித்தார் அப்படின்றது. அப்போ இது பாஸ்ட். ஓகேவா? அப்போ ஃபீட் இல்ல ஃபெட். ஃபீடோட பாஸ்ட் வந்து ஃபெட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அண்ட் ஹீ ஃபெட் தம், அவைகளுக்கு உணவு அளித்தார் அப்படின்னு சொல்லுமா. ஹீ ஃபெட் தம் கிரெயின்ஸ், தானியங்களை உணவாக அளித்தார். எப்படி? ரெகுலர்லி, தொடர்ந்து. காகம் ஒவ்வொரு நாளும் புறாக்களை பார்த்து பொறாமை கொண்டது. ஓகேவா? காகம் வந்து பொறாமை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படின்றப்போ எவ்ரிடே. புறாக்கள்னா பீஜியன்ஸ். பார்த்து அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கனால லுக்டு. பொறாமை அப்படின்னா என்வீடு. சரியா? புதிய வார்த்தைகள் கத்துக்கிறோங்க. என்வீட் அப்படின்னா பொறாமை. இப்ப எழுதலாமா? த க்ரோ. காகம் அப்படின்னா என்ன? த க்ரோ பார்த்து. சரியா? சப்ஜெக்ட்க்கு அப்புறம் verb தான் வரணும். பார்த்து. looked. the crow looked at the pigeon. யார பார்த்து? pigeons பார்த்து அப்படின்னா at the pigeons. and envied. envied அப்படின்னா பொறாமை.
ஒவ்வொரு நாளும் அப்படின்னா எவ்ரிடே. The crow looked at the pigeons and envied every day. Subject the crow, verb looked. யார பார்த்து அப்படின்னா பீஜியன்ஸை பார்த்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பொறாமப்பட்டுச்சு. அப்ப envied எப்போல்லாம் அப்படின்னா எவ்ரிடே. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டு பாருங்க. எப்படி இந்த மாதிரி கொஸ்டினை கேட்கணும் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உணவை பகிர்ந்து கொள்வதற்கு தீர்மானித்து காகம் புறாக்களைப் போல் தன் உடலில் சாயம் பூசி அவர்களில் ஒருவராக சேர்ந்தது. ஓகேவா? உணவை அப்படின்னா ஃபுட்னு தெரியும், பகிர்ந்து கொள்றதுக்கு அப்படின்னா ஷேரு, தீர்மானிக்கிறது அப்படின்னா டிசைட். அப்போ டிசைட் டு ஷேர் த ஃபுட். உணவை பகிர்ந்து கொள்வதற்கு தீர்மானித்து அப்படின்னா டிசைட் டு ஷேர் த ஃபுட். காகம் புறாக்களை போல் தன் உடலில் சாயம் பூசி அப்படின்னு இருக்கு. காகம் வந்து புறா போல தன் உடல்ல சாயம் பூசிக்கிருச்சு அப்படின்னு சொல்லணும். அப்போ க்ரோ, த க்ரோ பெயிண்ட்ஸ் ஹிஸ் பாடி. யார் மாதிரி? புறா மாதிரி. அப்போ லைக் pigeons. The crow paints அப்படின்னா காகம் வந்து தன் உடலில் பூசி அப்படின்றது. his உடல், his body அப்படின்னா தன் உடல். அப்போ காகம் புறாக்களை போல்னு சொல்றதுனால லைக் pigeons அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? அவர்களில் ஒருவராக சேர்ந்தது. புறாக்கள் மாதிரி தன் உடல்ல வந்து சாயத்தை பூசி அவர்களில் ஒருவராக சேர்ந்தது அப்படின்னு இருக்கு. அவர்களில் ஒருவராக அப்படின்னு சொல்லும் போது ஒன் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லலாம். சேர்ந்தது அப்படின்னா ஜாயின்ட். and joined as one of them and joined as one of them. அவர்களில் ஒருவராக சேர்ந்தது. இவ்வாறு தினமும் உணவை மகிழ்ச்சியுடன் உண்டது. புறாக்கள் ஒருபோதும் சந்தேகப்படவில்லை. இவ்வாறு அப்படின்னா தஸ். தஸ்ஸுக்கு இவ்வாறு, இதனால், இப்படிங்கிற நிறைய மீனிங் இருக்கு. தஸ், தினமும் டெய்லி, உணவை அப்படின்னா ஃபுட், மகிழ்ச்சியுடன் அப்படின்னா ஹாப்பிலி, உண்டது அப்படின்னா சாப்பிட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏட். It ate the food. It ate the food. இல்ல அப்படின்னா மீல், எது வேணா போட்டுக்கலாம். It ate the meal daily happily. happily அப்படின்னா மகிழ்ச்சியுடன் அப்படின்னு அர்த்தம். happily அப்படின்னா மகிழ்ச்சியுடன். புறாக்கள் ஒருபோதும் சந்தேகப்படவில்லை. புறாக்கள் அப்படின்னா the pigeons. ஒருபோதும் அப்படின்னா நெவர், சந்தேகப்படவில்லை அப்படின்னா நெவர் சஸ்பெக்டட். சந்தேகப்படுறது அப்படின்னா சஸ்பெக்டட். சஸ்பெக்டட்னா சந்தேகப்படவில்லை அப்படின்னு சொல்றோம். பாஸ்ட்ல சொல்றதுனால சஸ்பெக்டட். நெவர் அப்படின்னா ஒருபோதும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு நாள் உணவு உண்ட பின் காகம் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழத் தொடங்கியது. ஆனால் அப்படின்னா பட். ஒரு நாள் அப்படின்னா ஒன் டே. உணவு உண்ட பின் அப்படின்னா ஆஃப்டர் த ஃபுட். ஆஃப்டர் த ஃபுட். காகம் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படின்னு இருக்கு. கட்டுப்படுத்துறது அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது. தன்னை கட்டுப்படுத்தன்னு சொல்லும் போது himself. could not control himself. The crow, காகம் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படின்னு சொல்லும் போது could not control himself.
அப்புறம் என்ன பண்ணுச்சு, அழத் தொடங்கியது. அண்ட் ஸ்டார்டட் கிரையிங். தொடங்கியது அப்படின்னா ஸ்டார்டட், அழ அப்படின்னு சொல்லும் போது அழ தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லும் போது கிரையிங். But one day after the food, the crow would not control himself and started crying. புறாக்கள் இது நம்மில் ஒன்றல்ல என தெரிந்து கொண்டது. புறாக்கள் இரக்கமின்றி காகத்தின் உடலை கொத்தின மற்றும் இரத்தப்போக்கு உண்டாக்கின அப்படின்னு இருக்கு. உண்டாகின அப்படின்னா தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். உண்டாகின அப்படின்னா the pigeons, புறாக்கள், the pigeons. இது நம்மில் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்மள ஒண்ணு இல்ல அப்படின்னு தெரிந்து கொண்டது அப்படின்னா நியூ. நோ இல்ல நியூ. தெரிந்து கொண்டது அப்படின்றதுல அப்போ பாஸ்ட் நியூ. இட் வாஸ் நாட் சொல்லணும். ஏன்னா நம்மில் ஒன்று அல்ல அப்படின்னு நெகட்டிவா சொல்றதுனால வாஸ் நாட். ஒன்றல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒன் ஆஃப் அஸ். நம்மில் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒன் ஆஃப் அஸ். இதோட எழுதியாச்சு. புறாக்கள் இரக்கமின்றி அப்படின்னு இருக்கு. இரக்கமின்றி அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம்? இரக்கம் இல்லாதது அப்படின்னா ஒரு நியூ வேர்ட் உங்களுக்கு என்ன கத்து கொடுக்க போறேன் அப்படின்னா மெர்சிலஸ்லி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? காகத்தின் உடலை அப்படின்னா பாடி, த க்ரோ பாடின்னு அர்த்தம். கொத்தின அப்படின்னா பெக்டு. ரத்தப்போக்கு அப்படின்னா ப்ளீடிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ எழுதலாமா? பீஜியன்ஸ், புறாக்கள் கொத்தின அப்படின்னு இருக்கும். பெக்டு அட் த, கொத்தின அப்படின்னா பெக்டு அட் த க்ரோ பாடி. காகத்தின் உடலை அப்படின்னு சொல்லும் போது க்ரோ பாடி அப்படின்னு அர்த்தம். பெக்டு அட் த க்ரோ பாடி. மெர்சிலஸ்லி அப்படின்னா இரக்கமின்றி அப்படின்னு அர்த்தம். மெர்சிலஸ்லி அப்படின்னா என்ன? இரக்கமின்றி. இரக்கமின்றி கொத்தின எழுதியாச்சு. ஓகேயா? கொத்தின அப்படின்னா பெக்டு. மற்றும் ரத்தப்போக்கு உண்டாகின அப்படின்னா ரத்தப்போக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸ்டார்டட் ப்ளீடிங் அண்ட் ஸ்டார்டட் ப்ளீடிங். தொடங்கின, உண்டாகின அப்படின்னா ப்ளீடிங். காகம் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு தன் இனத்திடம் சென்றது. ஆனால் அதன் சாயம் பூசப்பட்ட உடலின் காரணமாக காகத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன. ஓகேவா? ஏன்னா அந்த புறா மாதிரி தானே சாயம் பூசி இருக்கு, பெயிண்ட் பண்ணிருக்கு. அதனால காகம் கூட்டம் எல்லாம் அதை ஏத்துக்க மறுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. காகம் தன் உயிரை காப்பாற்றி கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. த க்ரோ காப்பாற்றி கொண்டு அப்படின்னு சொல்லும் போது சேவ்ட் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? saved his life and next என்ன சொல்றாங்க? தன் இனத்திடம் சென்றது அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ went, சென்றது அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கனால went to his own kind அப்படின்னா தன் இனத்திடம் சென்றது அப்படின்னு அர்த்தம். தன் இனம் அப்படின்னா own kind. ஆனால் but அதன் சாயம் பூசப்பட்ட உடலின் காரணமாக காகத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன அப்படின்னு இருக்கு. பட் தேனா என்ன? அந்த காகங்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? தே ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா மறுத்து விட்டன. பாஸ்ட்ல இருக்கனால ரெஃப்யூஸ்ட். டு அக்செப்ட் ஏற்றுக்கொள்ள. ஏற்றுக்கொள்ள அப்படின்னா அக்செப்ட். த crow, accept the crow. refused to accept the crow. ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன. ஏன்? because of its painted body. ஏன்னா சாயம் பூசப்பட்ட உடலின் காரணமாக. because அப்படின்னா காரணம். of சாயம் பூசப்பட்ட உடலின் காரணமா சொல்லும் போது இட்ஸ் பெயிண்டட் பாடி. ஆஃப் பிகாஸ் ஆஃப்னா உடலின் காரணமாக, சாயம் பூசப்பட்ட அப்படின்னு சொல்ல பெயிண்டட் பாடி அப்படின்னா உடலின் அப்படின்னு அர்த்தம். இதோட இந்த கதை முடியுது.
இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த கதையோட எண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு என்ன தலைப்பு ஹெட்டிங் வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.